Hey guys, how are you all doing? I'm doing good. You're watching me on Shiri's Dining. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் பிரியாணி. அதுவும் எப்படி ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக நம்ம கடையிலலாம் வாங்கி சாப்பிட்ற பிரியாணி என்ன டேஸ்ட்டில் இருக்குமோ அதே மாதிரி இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். ஸோ நான் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கன்னா நீங்கள் இனிமேட்டு கடையில் பிரியாணி வாங்கவே வேண்டாம். என்னடா பிரியாணின்னு சொல்லிட்டு சிக்கன் மேரினேட் பண்ணுறேன்னு பார்க்குறீங்களா? ஆமாம், இது ரொம்பவே ஈஸி. மேரினேட் பண்ணி செய்யக்கூடிய ஒரு சிக்கன் பிரியாணி. நான் இன்றைக்கி வந்துட்டு 1 kg சிக்கன் எடுத்திருக்கேன். அதுக்கு 1.5 டேபிள்ஸ்பூன் சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர், அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு 5லேருந்து 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். இது கூடவே ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா தயிர், புளிச்ச தயிராக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா பிரியாணிக்குன்னு எடுக்கும்போது கொஞ்சம் புளிச்ச தயிராக இருந்தால் நல்லாயிருக்கும். இது ஒரு 1/2 கப்லேருந்து 3/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்து நல்லா மேரினேட் பண்ணிக்கோங்க. இது சிக்கன் 65 மாதிரி நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு அதெல்லாம் போட்டு மேரினேட் பண்ண வேண்டாம். நல்லா தண்ணியாக இருந்தாலும் பரவாயில்ல. இது ஒரு கிரேவி மாதிரி தான் நம்மளுக்கு வரப்போகுது. ஸோ நல்லா பிசைஞ்சு இந்த கறியில் எல்லா மசாலாவும் இறங்கி இந்த மசாலாவில் எல்லா கறியோட ஃப்ளேவர் இறங்குற மாதிரி நல்லா பிசைஞ்சு மேரினேட் பண்ணி நீங்கள் ஒரு 1 hour வரைக்கும் நீங்கள் ரெஃப்ரிஜரேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கறியிலையும் அந்த ஃப்ளேவர் நல்லா இறங்கியிருக்கும். கறியும் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்படி செஞ்சால் பிரியாணியும் ரொம்ப ரொம்ப சூப்பராக வரும். நீங்கள் பிரியாணி செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ண உடனேவே கறியை வாஷ் பண்ணிவிட்டு இதை மாதிரி மேரினேட் பண்ணி ரெஃப்ரிஜரேட் பண்ணிடுங்க. அது மாட்டுக்கு ஊறிட்டு இருக்கட்டும். இப்போ பேலன்ஸ் இருக்க போன்லெஸ் பீசஸையும் அப்புறம் லெக் பீஸையும் நான் சிக்கன் 65க்கு மேரினேட் பண்ணி அது தனியாக செப்பரேட்டாக மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ 2 மேரினேஷனும் முடிஞ்சிருச்சு. ஃப்யூச்சர் வீடியோஸில் கண்டிப்பாக சிக்கன் பக்கோடா வீடியோவும் வரும். ஸோ அதை தெரிஞ்சுக்கணுன்னா ஃபஸ்ட்டு ஷீரூஸ் டைனிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ இப்போ வந்து நான் ஒரு 2 கிலோ அளவுக்கு நான் பிரியாணி செய்கிறேன். அதுக்கு வந்துட்டு நான் ஆனியன்ஸ் அண்ட் டொமேட்டோஸ் வந்து சாப் பண்ணி ப்ராசஸரில் போட்டு சாப் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம ஃபஸ்ட் ப்ரிப்ரேஷன்ஸ்லாம் பண்ணி வச்சுக்கலாம் பிரியாணி செய்கிறதுக்கு. நீங்கள் பிரியாணிக்குன்னு எடுக்கும்போது சிக்கன் வந்து நல்லா ஸ்கின்னோட, உங்களுக்கு ஸ்கின் பிடிக்காட்டியும் பரவாயில்ல, நீங்கள் சாப்பிடும் போது எடுத்து ஓரமாக வச்சுருங்க. பட் பிரியாணிக்குன்னு எடுக்கும்போது ஸ்கின்னோட சிக்கனும் நல்லா ஃபேட்டோடு இருக்கிற மாதிரி சிக்கன் பீசஸ் போன்ஸோடு இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போ தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக வரும். ஸோ இப்போ நம்ம எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. புதினா, கொத்தமல்லி எல்லாமே எடுத்து ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம பிரியாணி பாத்திரத்தை ஸ்டவ்வில் வச்சிடலாம். பிரியாணி தேக்ஷாவை ஸ்டவ்வில் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா பாத்திரம் நல்லா காஞ்சதுமே பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான அளவுக்கு நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து இது நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடானதுமே நான் சுருள் பட்டை வந்து ஒரு 2 பெரிய துண்டு பட்டையை 2ஆக உடச்சி எண்ணெயில் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு 3லேருந்து 4 பிரியாணி இலை, 4 ஏலக்காய், அதுக்கப்புறம் ஒரு 5லேருந்து 6 கிராம்பு போட்டு இது நல்லா சூடாகி வெடித்து வரட்டும். அதுக்கப்புறமா நான் 4 பச்சை மிளகாவை 2ஆக கீறி வச்சுருக்கேன். ஸோ அதையும் இப்போ இந்த எண்ணெயிலே ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு இதெல்லாமே நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறமா நான் சாப் பண்ணி வச்சுருக்க ஆனியன்ஸை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்துட்டு ஒரு 4லேருந்து 5 பெரிய சைஸ் ஆனியன்ஸ் வந்து சாப் பண்ணியிருக்கேன். நல்லா ஃபைனாக தின்னாக இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கோங்க. இப்படி கட் பண்ணி போட்டால் பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக வரும்னு சொல்லுவாங்க. பட் போட போகிறது ஆனியன்ஸ் தான், ஷேப்ஸில் என்ன இருக்குன்னு தெரியல. எனிவே நீங்களும் இதே மாதிரி நீளமாக ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஆனியன்ஸ் வந்து எண்ணெயில் நல்லா சாட்டே ஆகணும். நல்லா மசிஞ்சு அந்த கோல்டன் ப்ரௌன் கலரில் மசிஞ்சு வர மாதிரி நல்லா டைம் எடுத்து சாட்டே பண்ணிக்கோங்க. பாருங்கள், நம்ம ஆனியன்ஸ் வந்து நல்லா சாட்டே ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 6லேருந்து 7 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம ஆல்ரெடி சிக்கன் மேரினேட் பண்ணும்போது ஒரு 5 to 6 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இதுலேயும் அதே மாதிரி ஒரு 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணிங்கன்னா அந்த பிரியாணியோட டேஸ்ட்டும் நல்லாவே இருக்கும். அதுக்குன்னு ரொம்ப அடிக்கிற மாதிரி ஆட் பண்ணிடாதீங்க, அப்புறம் அது தனியாக தெரியும். ஸோ நான் சொல்கிற மெஷர்மெண்ட்ஸை ஃபாலோ பண்ணி போட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்லா வரும். இப்போ இதையும் நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நல்லா சாட்டே எண்ணெயும் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நான் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் டொமேட்டோஸையும் இதில் ஆட் பண்ணி இதுவும் நல்லா சாட்டே ஆகட்டும். நல்லா மசிஞ்சு தனித்தனியாக தெரியாமல் இந்த ஆனியன்ஸ் அண்ட் டொமேட்டோஸ் ரெண்டுமே மிக்ஸ் ஆகி நல்ல டைம் எடுத்து சாட்டே பண்ணிக்கோங்க, நல்லா மசிஞ்சு வர வரைக்கும்.
நல்லா சாட்டே ஆகி ஒன்று தனியாக தெரியாத அளவுக்கு மசிஞ்சு எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இதுக்குண்டான மசாலாவை மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் வேண்டாம், பிரியாணிக்கு வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிங்கன்னா அந்த அரிசி வந்து ஒரு மாதிரி மஞ்சளாக ஆகிடும். ஸோ நான் மேக்ஸிமம் ஸ்கிப் பண்ணிடுவேன். மேரினேட் பண்ணும்போது அந்த கறியில் அந்த கவுச்சி போகணுங்கிறதுக்காக மட்டும் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். இதில் நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம். அதுக்கப்புறமா இது வந்து ஹாப்பிமா ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ். என்ன பிரியாணியில் ஹாப்பிமா ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ்ன்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. ஆனால் இது போட்டால் ஒரு டேஸ்ட் வரும். இது எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது போட்டாலும் ஒன்று தான், போடாட்டியும் ஒன்று தான். போட்டால் கொஞ்சம் அந்த அஜினமோட்டோ சேர்த்து அந்த ஒரு டேஸ்ட் வரும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா வரும், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஸோ இப்போ வந்து இதுக்கு ஒரு 3லேருந்து ஒரு 2 லெமன் அளவுக்கு, நான் வந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஒரு 2 லெமன் வந்து நல்லா ஸ்குவீஸ் பண்ணி சீட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே நல்லா புளிச்ச தயிர் ஒரு 1/2 கப், நம்ம மேரினேட் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 கப் சேர்த்துருக்கோம். இப்போ இந்த ரைஸ்க்கு வந்துட்டு இதில் வந்து ஒரு 1/2 கப் சேர்த்துருக்கோம். டோட்டலாக 1 கப் அளவுக்கு தயிர் நம்ம இதில் சேர்த்துருக்கோம். இது வந்து நல்லா புளிச்ச தயிர் தான். பிரியாணி செய்யும்போது நான் முன்ன சொன்ன மாதிரியே நல்லா புளிச்ச தயிராக சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக வரும். இதையும் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. பாருங்கள், எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இது நல்லா சாட்டி ஆகிடுச்சுல. இப்போ வந்துட்டு 1 கப் புதினாவும் 1 கப் கொத்தமல்லியும் நான் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது நல்லா தாராளமாக இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்தா போதும். ரொம்ப நேரம் கிண்ட வேண்டாம், லைட்டாக கசக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ இந்த மசாலாவில் போட்டு ஒரு கிண்டி விட்டுருங்க, அவ்வளோதான். இப்போ இது ஒரு லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இந்த மாதிரி இந்த கிரேவியை ஃபுல்லாக இப்போது பேஸில் நல்லா செட்டில் டவுன் பண்ணிக்கோங்க. இதுதான் ரொம்ப பிரியாணிக்கு டேஸ்ட் கொடுக்க போகிற ஹைலைட் மொமெண்ட். இது தான் இப்போ நம்ம செப்பரேட்டாக மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் பீசஸை இப்போ 1 பை 1 எடுத்து ஈவனாக எல்லா இடத்துலையுமே ஃபில் ஆகிற மாதிரி அசம்பிள் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரே மொத்தமாக ஒரு இடத்துல போட்டுறாமல் இந்த மாதிரி சுற்றி போட்டிங்கன்னா தான் சிக்கனும் கொஞ்சம் குக் ஆகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதுவும் நல்லா ஃபுல்லாக லேயர் மாதிரி சேர்ந்து போய் குக் ஆகும். இந்த மாதிரி எல்லாத்தையும் 1 பை 1 அடுக்கிட்டு பேலன்ஸாக இருக்கிற ரிமைனிங்ஸ் இருக்கும்ல அந்த மசாலா, அதையும் இதுக்குள்ளேயே வலிச்சு விட்டுருங்க. அதுவும் இதோட பிரியாணியோட கிரேவி தான். நம்ம சிக்கன் ரிமைனிங் இந்த மசாலா எல்லாத்தையும் உள்ளே போட்டாச்சு. இப்போ இதை ஒரு 7 மினிட்ஸ்க்கு டைட்டாக க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ண போகிறோம். எக்ஸாக்டாக 7 மினிட்ஸ்க்கு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோ சீக்கிரத்தில் அடியும் பிடிக்காது, இருந்தாலும் ஒரு எட்டு கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க. நான் இப்போ எடுத்து பார்த்துட்டேன். 7 மினிட்ஸ்க்கு அப்புறம் நல்லா குக் ஆகி சிக்கன் ஒரு 50% குக் ஆகிடுச்சு. நல்லா கிரேவியோட மிக்ஸ் ஆகி சூப்பராக நம்மளோட பிரியாணி கிரேவி செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்மளுக்கு இந்த ஸ்டேஜ்லேயே தெரிஞ்சிடும் நம்ம பிரியாணி எப்படி வரப்போகுது அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி ரெடி ஆகிருக்கு. அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ ஃபைனலாக நம்ம அரிசி ஆட் பண்ணிட வேண்டியதான். இது வந்து பாஸ்மதி ரைஸ். நான் பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணப்போ ஊற வச்சேன். ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இப்போ அதை நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு ரொம்ப அலச வேண்டாம் தண்ணியில், ஒரே ஒரு வாட்டி வாஷ் பண்ணி கீழே ஊற்றிட்டா போதும். தண்ணியே இல்லாமல் இந்த மாதிரி எடுத்து அரிசியை ஆட் பண்ணிக்கோங்க. சில பேர் வந்துட்டு தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு தண்ணி கொதி வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி அரிசி ஆட் பண்ணுவாங்க. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்களேன், உண்மையிலே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த அரிசியிலலாம் அந்த ஜூஸியாக அந்த மசாலா கொஞ்சம் இறங்கியிருக்கும். நீங்கள் டேரெக்டாக தண்ணியில் ஆட் பண்ணும்போது மசாலாவும் நல்லா தண்ணி ஆகிடும். ஸோ அரிசியில் வந்து அவ்வளோ வந்து கிரேவியோட அந்த டேஸ்ட் வராது. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி அரிசி ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப போட்டு கிண்டி அரிசியை உடச்சிடாமல் மெதுவாக லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அப்புறமா தண்ணி ஆட் பண்ணுங்கள். நான் வந்துட்டு ஒரு டம்ளர் மெஷர்மெண்ட் தான் பண்ணியிருக்கேன். இதுதான் நான் வழக்கமாக அரிசி மெஷர் பண்ணுறது. ஸோ பாஸ்மதி அரிசிக்கு 1:2 ரேஷியோ தான் நான் வாட்டர் எப்பயுமே ஆட் பண்ணுவேன். ஸோ 4.5 கிளாஸ் அரிசி எடுத்துருக்கேன்னா அதே கிளாஸில் 2 மடங்கு தண்ணி, அதாவது 9 கிளாஸ் அளவுக்கு வாட்டர் இப்போ நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வாட்டர் ஆட் பண்ண உடனேவே நீங்கள் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு டைட்டாக மூடி வச்சுருங்க. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சிடணும். உடனே உப்பு மட்டும் கொஞ்சம் கவனமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம கறியை முன்னாடியே மேரினேட் பண்ணி வைக்கும்போது கறிக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டோம். ஸோ இப்போ ரைஸ்க்கு மட்டும்தான் உப்பு ஆட் பண்ண வேண்டியது இருக்குது. இந்த ஸ்டேஜில் நீங்கள் தண்ணியை டேஸ்ட் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் உப்பு கொஞ்சம் அதிகமாக தெரிஞ்சிச்சுன்னா அரிசி குக்காய் வரும்போது கரெக்டாக இருக்கும். ஒரு 15 மினிட்ஸ் ஆச்சு எனக்கு தண்ணி ஃபுல்லாக வத்துறதுக்கு. இப்போ ஆனால் கம்ப்ளீட்டாக வத்திடல, இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது. ஸோ இப்போ தம் போடுறதுக்கு கரெக்டான ஸ்டேஜ். இதுக்கு மேலே வந்துட்டு கொஞ்சம் மின்ட் லீவ்ஸ் அப்புறம் கோரியாண்டர் லீவ்ஸ்லாம் கொஞ்சம் ஒரு கை எடுத்துக்கோங்க. எடுத்து இது மேலே தூவி விட்டுட்டு நீங்கள் என்னென்ன அடுத்து
நீங்கள் ஃப்ரைட் ஆனியன்ஸ் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஆட் பண்ணுறதா ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் நெய், அப்புறமா அந்த கலர் பவுடர் வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் மேலே ஊற்றிட்டு இதை வந்து நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் தம் நான் எப்படி போடுவேன்னு. இருக்கிறதுலே சின்ன பர்னரில் ஒரு குட்டி பிளேட்டை ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பிரியாணி தேக்ஷாவை வச்சுட்டு அதுக்கு மேலே ஏதாவது ஒரு வெயிட் வச்சுட்டோன்னா அது ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ்க்கு தம்மில் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி அரிசிலாம் நல்லா விரைச்சி வந்துடும். மேலே இருக்க அரிசியை பார்த்தீங்கனாலும் தெரியும் விரைச்சிருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். மீன்வேல் நான் வந்து மேரினேட் பண்ணி வச்சிருந்த சிக்கன் 65யும் பொரிச்சு எடுத்துடுறேன். பிரியாணி நான் நல்லா ஒரு 15 மினிட்ஸ்க்கு தம்மில் வச்சுட்டேன். பாருங்கள், நல்லா சார்கோல் வச்சு மேலே வச்சு தம்மில் வச்ச மாதிரி அப்படியே ஆவி பறக்குது. மேலெல்லாம் நல்லா குக்காகி விரைச்சி வந்திருக்கு. நான் சொன்ன மாதிரி அரிசிலாம் இப்படின்னா கீழே இருக்க தண்ணியெலாம் நல்லா வத்திருச்சுன்னு அர்த்தம். ஓகே, இதை நம்ம இப்போ சர்வ் பண்ண ரெடி ஆயிடுச்சு. நம்ம சர்வ் பண்ணிடலாம். நல்லா கடையில் வாங்கி சாப்பிட்ற பிரியாணி மாதிரி செம்ம சூப்பராக செம்ம வாசமாக பிரியாணிக்குன்னே இருக்கிற வாசம் இருக்குல்ல, அது அப்படியே வாசம் வீசுது வீடு ஃபுல்லாக. நல்லா பொல நல்லா ஜூஸியாக குக்காய் வந்திருக்கு. அதுக்குள்ளே சிக்கன் 65, அப்புறம் பாயில்டு எக்ஸ், ரைத்தா, அப்புறம் ஜூஸ் அதெல்லாம் இருக்குது. ஸோ நம்ம பிரியாணி இப்போது டேஸ்ட் பண்ணிடலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஐயோ, பார்க்கவே செம்ம டெம்டிங்காக இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றதுல எப்படி செய்வாங்க, ஹைஜீனிக் இருக்குமான்னு தெரியல, பட் எப்பயாவது சாப்பிடலாம். பட் கண்டிப்பாக நீங்கள் இப்படி வீட்டில் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா கடையில் போய் வாங்கி சாப்பிடணுன்ற அவசியமே இல்லை. அவ்வளோ டேஸ்ட்டாக வந்திருக்கு. ஸோ இதே மாதிரி சூப்பரான வீடியோஸ்லாம் ஷீலூஸ் டைனிங்கில் ஸ்பெஷலாக வர இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா, மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா மறக்காமல் ஷீலூஸ் டைனிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ் ப்ளீஸ். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அண்ட் யூ ஆர் வாட்சிங் மீ ஆன் ஷீலூஸ் டைனிங், யுவர் ஃபுடிங் டெஸ்டினி. பை கைஸ்.